தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்திக்க அக்கட்சியின் சார்பில் விவசாயிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பேருந்தில் அழைத்து வரப்படுகின்றனர். அவர்களுடன் எமது செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். உட்பட்டிருக்கக்கூடிய 13 கிராம பொதுமக்கள் கிட்டத்தட்ட 900 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 910வது நாளில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நேரடியாக இந்த கிராம பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்க இருக்கிறார். பரந்தூருக்குட்பட்டிருக்கக்கூடிய ஏகனாபுரம் பகுதி பொதுமக்கள் தற்போது பேருந்தின் மூலமாக அந்த வீனஸ் திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றனர். அந்த பேருந்தில் நாம் தற்போது இருக்கிறோம். ஊர் பொதுமக்கள் கிராம பொதுமக்கள் தற்போது இருக்கிறார். அவரிடம் ஒரு விட்டம் கேட்போம். ஆமா, உங்களுக்கு இந்த விமான நிலையத்தை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்க உங்களுடைய கருத்து, உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுல பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? எங்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படுது. நாங்கள் முழுசாக நம்பி இருக்கிறது விவசாயத்தை தான் நம்பி இருக்கோம். எங்களுக்கு விவசாயம் தான் கை கொடுக்குது. இதை விட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறது? இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்போ தான் நாங்கள் கொஞ்சத்துக்கு மேலே வந்திருக்கோம். திரும்ப எங்களை பள்ளத்தில் தள்ளுற மாதிரி இருக்குது. எங்களுக்கு முழுமையாக எங்களை அதுக்கு பள்ளத்தில் தள்ளுறதே எங்களை முழுமையாகவே அவங்க எதனா கொடுத்தே சாகடிச்சிடலாம், அந்த நிலைமைக்கு நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஏர்போர்ட்டு வேண்டான்னு சொல்லலை, எங்கன்னா கரிசல் நிலத்தில் பார்த்துக்கிட்டோம், எங்களை விட்டுக்கிட்டோம். முதல்ல அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இது வரைக்கும் மக்களை அவர் டைரக்டா சந்திக்கல. முதல் கட்டமாகவே ஒரு விமான நிலையத்திற்கு விவசாயிகளை பொதுமக்களை போராட்டம் பண்ற உங்களை சந்திக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது எப்படி பாருன்னா, ஜனங்க என்னைக்கு ஏர்போர்ட்னு சொன்னாங்களோ அன்னிலேருந்து ரொம்பவும் மனசு அளவுலையோ ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்களுடைய எங்க மனசை அவர் பாக்குறாரு. இவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு போய் ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஏர்போர்ட் கொண்டுன்னு வரவங்க அதை பத்தி கொஞ்சம் கூட எங்களை பத்தி யோசனையே பண்ண மாட்டேன்றாங்க. இவங்க கேட்கட்டுனா போட்டோம், நம்ம போயிச்சா போதுன்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இவங்களாம் எங்களுக்கு வருது வரல அப்பாற்பட்டு, ஆனா எங்களை நம்பி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க பாரு. அதுக்காகவே நாங்க அவங்களுக்காக நாங்க ஒத்துழைப்போம். இவர்களுடைய அடிப்படை கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக இவர்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவருக்கு அவரது ஆதரவு இருப்பதாக தெரிவிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கோரிக்கை என்பது இந்த விவசாய நிலங்கள்ல, அதாவது முப்போகம் விளையக்கூடிய இந்த ஏகனாபுரம், நாகப்பட்டு உள்ளிட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை கையகப்படுத்தாமல் தரிசு இடங்கள்ல, அதாவது இதற்கு வெளிப்புறம் இருக்கக்கூடிய மாமண்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல தரிசு நிலங்கள் இருக்கிறது. அந்த இடங்கள்ல விமான நிலையத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இந்த கோரிக்கையை அரசு பணியுடன் பரிசீலிக்க வேண்டும் என்பது இவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் சே. மணிகண்டன்.